திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை திருமந்திரத்தில் வந்து பேசுனா எப்படி? எனக்கு அதுல பூஜ்யம், ஒண்ணுமே தெரியாது. திருமந்திரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஐயா ஏதோ சொல்கிறாங்க, பெரியவா ரெண்டு பேரும் அதையும் ஏக்க வண்டி நீங்களும் கூடி இருக்கீங்க. அடியனுக்கு தெரிஞ்சதை ஏன்னா சொல்லும் போது சொல்லிட்டாங்க, ஐயா உங்களுக்கு வந்து சுருக்க பேசணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப டயம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பேசிக்கிடுவோம். அதாவது இந்த மதுரை மண்ணில் 3வது திருவாசக மாநாடை வந்து ஐயா வெற்றிக்கணி சாமிகள் நடத்துகிறாங்க. மீனாட்சி சொக்கநாதருடைய அன்பு அருக்கருணையோடு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மண் வந்து சாதாரண மண் இல்லைங்க ஐயா. இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ கோடி புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து 64 திருவிளையாடலை வந்து இறைவன் செவ்வனே உயிர்கள் அனைத்தும் உய்யும் பொருட்டு, இறைவனுடைய திருவடியை அடையும் பொருட்டு இங்கே வந்து 64 திருவிளையாடலை நடத்தி எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிருக்கிறார். அதாவது இந்த திருமந்திரம் வந்து திருமூலர் ஐயா அவங்களால வந்து எழுதப்பட்டது. இந்த உலகத்தை கட்டி ஆளுகின்ற எவ்வளவு பெரிய மன்னருடைய அடித்தளமே அசைஞ்சு போவோம்.